வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் TPA3110 கிளாஸ் ஆடியோ போர்டில் ஸ்பீக்கர் லைனை எப்படி நம்ம ப்ராப்பராக கொடுக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த போர்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா டிசி 8 வோல்ட்டிலிருந்து 24 வோல்ட் டிசி வரையும் கொடுக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் எஸ்எம்எஸ் பவர் சப்ளை யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறப்பல இருந்தால் நீங்கள் பவர் சப்ளையில் டிசிஐ அவுட்புட் வரும்போது இந்த 24 வோல்ட்டுக்கு மேலே போகாத மாதிரி நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் சூஸ் பண்ணணும். அப்படின்னா தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். எஸ்எம்எஸ்னால் கரெக்டாக வந்து ரெகுலேட் பண்ணி வோல்ட் அவுட்புட் வரனால நம்மளுக்கு கரெக்டாக வோல்ட்டு நம்ம கொடுத்துக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்தளவுக்கு 0.15 2 ஆம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த இடத்துல வோல்ட் இன்புட்டு கொடுக்கணும். அதாவது இது கிரவுண்டு, இது ப்ளஸ் வோல்ட்டு. நீங்கள் இது 8 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் டிசி வரையும் கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்னல் இன்புட்டு ரைட்டு, கிரவுண்டு, லெஃப்ட்டு இன்புட்டு. இந்த ஸ்பீக்கர் அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பீக்கர் அவுட்புட்டை பொறுத்தளவு தான் உங்களுக்கு சொல்லணும். இதில் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் இது ஸ்பீக்கர் அவுட்டு, இது லெஃப்ட்டில் இது ப்ளஸ்ஸு மைனஸு ஸ்பீக்கர் அவுட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்பீக்கர் அவுட்புட் அவங்க கொடுத்துருக்கப்படி நம்ம ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையருக்கு நம்ம ஸ்பீக்கர் அவுட் எடுக்கும்போது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா ப்ளஸ் மைனஸ் இவங்க சொன்னபடி நம்ம கொடுத்தோம்னா ஸ்பீக்கரில் ப்ளஸ் மைனஸ் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம செக் பண்ணிக்கிட்டு இவங்க கொடுத்துருக்கப்படி கொடுக்கும்போது ஒரு சேனலில் ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் நம்ம கொடுத்துட்டு இன்னொரு சேனலில் அதே மாதிரி ப்ளஸ் மைனஸ் கொடுக்கும்போது சுத்தமாக வால்யூம் வந்து குறையுது. அதுக்கு ரீசன் என்னென்னா ஒரு லைன் வந்து ப்ளஸ் மைனஸு நம்மளுக்கு இந்த போர்டில் வந்து மாறுது. அதனால் உங்களுக்கு 2 ஸ்பீக்கர் பக்கத்தில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆடியோ வந்து குறையும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா நான் சொல்கிற மாதிரி பண்ணி பாருங்கள். ரைட்டு அவுட்புட் இருக்குல்ல, அது ப்ளஸ்ஸு மைனஸ் கரெக்டாக அதே மாதிரி கொடுத்துருங்க ஸ்பீக்கர் லைனு. இந்த லெஃப்ட்டு மட்டும் இந்த ப்ளஸ்ஸுங்கிறத நீங்கள் மைனஸ் ஸ்பீக்கர் லைனில் கொடுக்கணும், மைனஸ் வந்து ப்ளஸில் கொடுக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு ஆடியோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் ஒரு ஸ்பீக்கர் காட்டுறேன். இந்த ஸ்பீக்கர் லைனை நம்ம இந்த பேட்டரி வச்சு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணும்போது இந்த பேப்பர் வந்து மேலே வரணும், ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக இருந்தால் அதை முதல் பார்த்து வச்சுக்கோங்க. பேப்பரு மேலே வருது அப்படிங்கும்போது இது ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா இது பேப்பரு மேலே வருது, அப்போ இது ப்ளஸ்ஸு இது மைனஸு. அதே மாதிரி தான் இந்த ஸ்பீக்கருக்கும். இப்போ 2 ஸ்பீக்கருக்கும் ப்ளஸ் மைனஸை நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அடுத்து நான் சொல்கிற மாதிரி வயரை பற்ற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ளஸில் ஒரு வயரை பற்ற வச்சுக்கிறேன், ஒரு மைனஸில் ஒரு வயரை பற்ற வச்சுக்கிறேன். அதேமாதிரி இந்த ஸ்பீக்கரில் ப்ளஸில் ஒரு வயரு பற்ற வச்சுக்கிறேன், மைனஸில் ஒரு வயரு பற்ற வச்சுக்கிறேன். இப்போ ஸ்பீக்கரை பொறுத்தளவுக்கு ப்ளஸ் மைனஸு 2 வயரை பற்ற வச்சாச்சு. இப்போ இந்த போர்டில் எப்படி கொடுக்கணும் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஸ்பீக்கர் லைன் இருக்குல்ல, அந்த லைனை நம்ம இந்த போர்டில் உள்ளபடி ப்ளஸ் மைனஸு கரெக்டாக கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து மைனஸில் கொடுக்குறேன், ரெண்டாவது ப்ளஸில் கொடுக்குறேன். இப்போ இந்த ஸ்பீக்கருக்கு பாருங்கள், இன்னொரு ஸ்பீக்கர். அந்த ஸ்பீக்கர் எப்படி கொடுக்கணும்னா இந்த ப்ளஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, அந்த இடத்துல மைனஸ் ஸ்பீக்கர் வேறு கொடுத்துருங்க. மைனஸ்னு போட்டுக்க இடத்துல ப்ளஸ் ஸ்பீக்கர் வேறு கொடுத்துருங்க. அவ்வளோதான், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்பீக்கர் வேறு மட்டும் நம்ம இந்த லெஃப்ட் லைனை மட்டும் நம்ம மாற்றி கொடுத்துட்றோம். இப்போ பாருங்கள், நான் கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் ஸ்பீக்கர் லைனு கொடுத்துங்க. ஆடியோ ரிசல்ட்டு அருமையாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீக்கரை வந்து ப்ளஸ் மைனஸு 9 வோல்ட் பேட்டரி வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கிறீங்க. இந்த சின்ன பின் வந்து ப்ளஸ்ஸு, பெரிய பின் வந்து மைனஸ். அதேபடியே நீங்கள் வச்சு பார்க்கும்போது பேப்பர் வந்து அப்பில் வரும்போது ப்ளஸ் மைனஸு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம், உள்ளே இழுத்துச்சுன்னா ப்ளஸ் மைனஸ் மாறிட்டுன்னு அர்த்தம். அப்படிங்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீக்கரை செக் பண்ணிக்கிட்டு 2 ஒரே மாதிரி பேப்பர் வந்து அப்பில் வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு பின்னாடி இந்த வயரை பற்ற வச்சுக்கிட்டு இதில் ப்ளஸ் மைனஸ் மட்டும் நீங்கள் மாற்றி கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு ஆடியோ அருமையாக இருக்கும். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.